ஹாய் காய்ஸ், எதை பற்றி இந்த வீடியோ அப்படின்னா சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். டம்ப்னைலையும் சப்டைட்டிலையும் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஐசிடிக்கு ஒரு சேனல் போதும், இந்த சேனல் பார்த்து நீங்கள் ஐசிடி கற்றுக்கோங்க அப்படின்னு நான் ஒரு சேனல் சொல்லியிருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 சேனல் எடுத்து வந்திருக்கேன். இந்த 2 சேனலுமே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சேனலில் அவர் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்த கிளாஸை போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் சிம்பிளாக தான் இருக்கும், அதை பார்த்தும் நீங்கள் கற்றுக்கலாம். இன்னொருத்தர் அவர் பிபிடி ரெடி பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஐசிடியில் எப்படி படிக்கணுமோ, ஐசிடினா என்ன, ஃபாரெக்ஸ்னா என்ன, ஒவ்வொன்றா நடத்திட்டுருக்காரு. ஸோ அந்த சேனலையும் மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஐசிடினா என்னென்னே தெரியலனா கூட இந்த சேனல் பார்த்து கற்றுக்கலாம். ரீசெண்டாக தான் இவங்க வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க முன்னிலேருந்து வீடியோ போடுறாங்க, பட் ஆனால் பிகினர்ஸ் ஐசிடி கற்றுக்கிறதுக்கு இப்போ தான் அவங்க வீடியோ போடுறாங்க. ஸோ எந்தெந்த சேனல்னு நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, நான் அவங்க சேனலை ப்ரொமோஷனும் பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு நான் பார்த்து கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கற்றுக்கிட்டு டவுட்னா என்ன கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஏன்னா எனக்கு சிஆர்டியும் தெரியும், ஐசிடியும் தெரியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட்னா கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அண்டு சிஆர்டியில் டவுட்னாலும் கேளுங்க, நான் தாராளமாக கிளியர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த டைம் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி எந்தெந்த டவுட் இருந்தாலும் ஓகே, ஐ வில் கிளியர் யூ. ஓகே, ஸோ நான் இப்போ எந்தெந்த சேனல்னு சொல்கிறேன், மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. மெலோ அன்ஃபில்டர்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ இதை சர்ச் பண்ணிங்கன்னா மெலோ அன்ஃபில்டர்னு ஒன்று. ஓகே, இந்த சேனலுக்குள்ளே போயிட்டு கோர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த கோர்ஸில் இந்த மார்க்கெட் ரிவலேஷன் இருக்குல்ல, ஸோ அவர் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்காரு. இவர் இப்போ தான் ஒவ்வொரு கான்செப்டாக போட்டுட்ருக்காரு. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா மஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு சேனல்னால் இவரோட சேனல் சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐசிடி, ஓகே, இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸு. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வாங்க, இங்கே பாருங்கள், MT4 எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ட் ட்ரேடிங் வியூ ஆல்சோ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபாரெக்ஸ்னா என்ன, நான் சொன்னல ஃபாரெக்ஸ்னா என்ன, ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்து கூட படிங்க. ஸோ இதெல்லாம் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, பிகினராக இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, திரும்ப பாருங்கள், தப்பே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்படி கீழே போனீங்கன்னா இன்னும் ஒரு நிறைய கான்செப்ட் போட்டிருக்காரு. அட்வான்ஸ் கிளாஸ் வரைக்கும் போட்டுருக்காரு. ஐபிடி ரேஞ்சுனா என்ன, நீங்கள் டிஆர் மேட்ரிக்ஸில் போனாலும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேர் வேல்யூ கேப்னா இவரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எல்லாமே ஒவ்வொரு கான்செப்ட்டுக்குமே இவர் வீடியோ மேக் பண்ணியிருக்காரு. ஸோ மஸ்ட்டு பார்க்க வேண்டிய சேனல், மறக்காமல் பார்த்துருங்க. அப்கமிங் வீடியோஸில் நிறைய இருக்குது. எனக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எல்லா வீடியோவிலையும் போயிட்டு நம்ம சேனலை டேக் பண்ணுங்கள். அவர் அதை பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு அவர் நன்றி தெரிவிக்கட்டும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மிஸ்டர் டிகாய். ஓகே, மிஸ்டர் டிகாய். ஸோ இந்த சேனல் தான் ரெண்டாவதாக நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல். ரெண்டாவதான் இல்லை, நீங்கள் இதை கூட ஃபஸ்ட்டாக எடுக்கலாம். இவர் நிறைய மோட்டிவேஷன் அந்த மாதிரி சின்ன நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்து நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கலாம். இவர் முன்னிலேருந்தே யூடியூப்பில் இருக்கார். ஐசிடி பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்காரு. இருந்தாலும் இவர் பிகினர்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் வீடியோ இப்போ தான் போட்டிருக்காரு. ஸோ இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது Day 7, Day 1, Day 2 அந்த மாதிரி. இப்போ நீங்கள் Day 1லேருந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதில் வீடியோ கொஞ்சம் மாறி இருக்குது. நீங்கள் Day 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ ஆல்சோ லேர்ன் ஐசிடி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் டிஆர் மேட்ரிக்ஸ் தான். ஸோ இதில் போயிட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கலாம். ஓகே, எல்லா சேனல்லையும் போயிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கப்பா, நம்ம சேனல் யாரும் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது, நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இப்போ டவுட் வருதுன்னா கூட இதில் போயிட்டு அந்த டவுட்டை சர்ச் பண்ணுங்கள். சும்மா இவர் பேரை போட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்ணால் கூட அது டவுட்டை கிளியர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். சிஆர்டிலாம் முடிச்சுட்டு, நான் சிஆர்டி வீடியோவில் சொல்லலை, அந்த வீடியோலாம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த குக் த சூப்னு இருக்குல்ல, ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது அடுத்து எதை பற்றி வீடியோ போடலான்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ மேக் பண்ணி போடலாம்.
உங்களுக்கு சிஆர்டி வீடியோ வேணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு லெசனாக போகிறேன். லெசன் 1 லெசன் 2 எத்தனை லெசன் இருக்கோ எல்லாமே போடுறேன். ஓகே, கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்காக ஒரு ஆஃபரு என்னென்னா, என்கிட்ட சில பெய்டு கோர்ஸ் கட்டி படித்தவங்களோட வீடியோ ரெக்கார்ட் என்கிட்ட இல்லை, ஒரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனல் நான் ரெஃபர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். எனக்கு டிஎம் பண்ணி ஃப்ரீ ட்ரேடிங் கிளாஸ் கோர்ஸ்ன்னு கேளுங்க. ஆக்சுவலாக அது என்னோடய சேனல் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதை நான் ஜஸ்ட்டு ப்ரொமோட் பண்ணுறேன். நிறைய பேரோட கோர்ஸ் வீடியோஸு அதில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து கூட கற்றுக்கலாம். அதுக்காக நான் அதை மட்டுமே பாருங்கள் அப்படின்லாம் சொல்லலை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கும். அதுனா கிளாஸ் எடுத்த வீடியோஸாக ரெக்கார்டு செஷனாக இருக்குது, அது கொஞ்சம் பெருசாக போகும், ஓகேங்களா? ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அங்கே இருக்க கண்டென்ட் இங்கே இல்லை, இங்கே இருக்க கண்டென்ட் அங்கே இல்லை. அப்படியே இருந்தாலும் அதை விட அதிகமாக இங்கே தான் இருக்குது, ஓகேவா? நம்மளும் ஃப்யூச்சரில் ஏதாவது அமௌண்ட் கட்டி எடுக்கலாம். ஏன்னா நம்மளும் மிடில் கிளாஸ் தானே. இப்போ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் அந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது 10 ரூபா பிரயோஜனம் இருக்க மாதிரி போட்டால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். அதில் யார் அந்த ஒரு 10 டேஸை கிடக்குறாங்களோ ஃப்ரீயாக கிளாஸில், அவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ. அதை கிடக்காமல் இருக்கவங்களுக்கு நம்ம அமௌண்ட் கட்டி உள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம், அவ்வளோதான் இந்த வீடியோ.